ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறேன். 2 கச்சப் கிடேரி, ஒரு நாட்டு கிராஸ் மாடு 3 பதிவு பார்க்குறேங்க. வீடியோ பதிவு வந்து முழுசா பாருங்க. நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க. நம்ம இன்னைக்கு கரூர் மாவட்டங்க. நம்ம ஊர் கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருங்க. கரூர் பைபாஸ்லேருந்து சேலம் பைபாஸில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க. மண்மங்கலத்துலேருந்து வாங்கல் போகிற வழியில் சிந்தாயூருங்கன்ற ஊருங்க. நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு கச்சப் கிடேரிங்க. விற்பனைக்கு கச்சப் கிடேரி, தலைத்து கிடாரிங்க, 2 பல் கிடாரி, 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் 2 ஒரு நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க. கிடேரி நல்லா தரமான கிடேரி. கிடேரி சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. 2 பல்லுங்க. இன்னும் 8 பல், 6 பல் பால் பல், 8 பல்ல 2 பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க. இன்னும் 6 பல் பால் பல் இருக்குது. கிடேரி நல்லா தரமான கிடேரி. நல்ல நீளம் உயரம் நல்லா பெருவெட்டில் இருக்குது. நல்லா கிடேரி நைஸ் இருக்குது. மடிச்செட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மடிச்செட்டுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. மின்னது மின்னதெல்லாம் 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடிச்செட்டு இருக்காது. அந்தளவுக்கு நல்ல பைச்செட்டு இருக்குது. 4 காம்பு நல்ல முளத்துக்கு ஒரு காம்பு. காம்பு நல்லா நெடுவாக இருக்குதுங்க. ஈத்து மாடு 2 ஈத்துக்க மாட்டு கறந்த மாட்டு காம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா காம்பு நடுவாக இருக்குது. குணமனத்துக்கு பிரச்சனை இல்லை. தளர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடையில் குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே ஒரு 7, 6, 13 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க. அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது. ஜாதி பொறுப்பு இருக்குது. தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கச்சப் கிடேரிங்க. தலையத்து கிடாரி, பல் போடாத தலையத்து கிடாரி, பல் போடாத கிடேரிங்க. காளை கன்றுங்க. கன்று ஈண்டி இன்னோட 15 நாட்கள் ஆகுதுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. கிடேரி நல்லா ஆழ நீளத்தில் தெளிவான கிடேரி. கொம்பு நல்லா கிளிக்கும் அமைப்பில் இருக்குதுங்க. தெளிவான கிடேரி. கேட்ட கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. இன்னும் பல்லே போடாமல் இருக்குதுங்க. நல்ல புறவை ஏற்றமான கிடாரி. பின் விலாசம் நல்லா விலாசங்க. நல்லா மடிச்சட்டு நல்லா அடைச்ச பை சட்டுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. மின்னதா இல்லைங்க. கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது. பச்சை காலை பெண்ணுக்கு எடுக்காத நிற்கிதுங்க. இன்னைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 லிட்டர், சாயந்தரம் ஒரு 5 லிட்டர், 11 லிட்டர் பால் இருக்குங்க. 11 லிட்டர் கறந்து கன்று குடிக்குதுங்க. இன்னும் வந்து அந்தளவுக்கு மாடு சப்பளம் இல்லைங்க. நல்லா சப்பளம் வேணும்னா ஒரு 15 லிட்டர் பால் தலவுசாக கறக்கலாங்க. இன்னும் பல்லே போடலைங்க. பல் போடாமல் இந்த சைஸ் இருக்குன்னு அடுத்து நான் 2 பல், 4 பல், 6 பல் ஆவில் மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துருங்க. தெளிவான மாடு. அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 53,000 சொல்லுதுங்க. 53 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஒரு வேளைக்கு 2 வேளை வந்து நீங்கள் நேர்லேயே உட்காந்து கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம். கறவைக்கு கேரண்டி 100% கேரண்டிங்க. ஒரு வேளைக்கு 2 வேளை நீங்கள் கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட கறக்கையில் வேணால் பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. தெளிவான கிடேரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் 3வதாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடேரிங்க. ஜெர்சி மாட்டில் கிராஸ் மாடுங்க. ஜெர்சியில் கிராஸ் மாடுங்க. செவலை சட்டைங்க. செவலை சட்டை மாடு. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் ஈத்துங்க. கன்று கிடாரி கன்றுங்க. கன்று வந்து தரமான கன்று. கச்சப் கன்றில் நல்லா பெங்களூர் ஊசி போட்டிருக்காங்க. நல்ல தரமான கன்றாக பிறந்திருக்கு. கிடேரி கன்று நல்லா டாப்பான கன்றுங்க. 1,00,000 மாட்டுக்கு கூட இந்த மாதிரி கன்று பிறக்காது. அந்தளவுக்கு கன்று தரமான கன்றுங்க. நாளைக்கு கன்று பின்னாடி வளர்த்துனீங்கன்னா மாடு பின்னாடி மாடை வரணைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60லேருந்து 80 ரூபா வரைக்கும் கன்று கொண்டாடலாங்க. அந்தளவுக்கு நீங்கள் பாங்கு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு கன்று கொண்டு வரலாங்க. கன்று கிடேரி கன்று தெளிவான கன்றுங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. கறக்கிறதுக்கு பூமாக இருக்குது. கறவைக்கு பொட்டாட் இருக்குதுங்க. மாடுங்கன்னு சுழி சுத்தங்க. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. கறவைக்கு பொட்டாட் இருக்குது. கறவை வந்து பார்த்திங்கன்னா முறையாடி நல்லா சப்பளை பண்ணி அடர் தீவனம் தாலி தீவனம் கொடுத்திங்கன்னா 5, 4, 9 லிட்டர் பால் கறக்கலாம். இன்னைக்கு கண்டிஷனுக்கு ஒரு 4, 3, 7 லிட்டர் பால் வருதுங்க. தெளிவான மாடுங்க. மாட்டிலையும் கண்ணுலையும் குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. வீட்டு பாலுக்கு உங்களுக்கு சில்லற பால் ஊற்றுறதுக்கு தெளிவான மாடு. பால் திக்னஸாக இருக்குது. கிராஸ் மாட்டு பால்னாவே தடுப்புமாக இருக்குங்க. தெளிவான மாடுங்க. கண்ணும் கிடாரிக்கன்னு தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்யணும் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.